ஓப்போல இருந்து ஒரு புது மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. செம்ம காம்பாக்டா இருக்குல்ல. ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா OPPO Find X9 சீரிஸ்ல ஆல்ரெடி இந்த மொபைல்லாம் இருக்கு. இதுல ஒரு பேலன்ஸ்டு ஃபிளாக்ஷிப்பா அதுவும் காம்பாக்டான ஃபோனா இந்த ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. OPPO Find X9s அப்படின்ற மாடலா. இதுல என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா வெறும் காம்பாக்ட் மட்டும் இல்ல, கேமரா சூப்பரா இருக்கு, பேட்டரி வேற லெவல்ல இருக்கு, பர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருக்கு. இன்னும் ஒரு சில ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஒரு சில குறைகள் இருக்கு. அது என்ன அப்படின்றத ஜஸ்ட் ஸ்பெக் வைஸ் மட்டும் சொல்லாம டெஸ்ட் பண்ணி பார்த்து ரிசல்ட் எல்லாத்தையுமே வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். கிளியரா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன அட்ராக்ட் பண்ண இந்த டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா செம பிரீமியமான ஃபீல் கொடுக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பேக் சைடு கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க, அதுவும் மேட் ஃபினிஷ்ல. சைடு ஃப்ரேமே பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாக்ஷிப் லெவல்ல மெட்டல்லயே கொடுத்துட்டாங்க. கலர் அப்படின்னு பார்க்கும்போது மிட் நைட் கிரே அப்படின்ற கலர் தான் என் கையில இருக்கு. இது இல்லாம லாவெண்டர் ஸ்கை அண்ட் சன்செட் ஆரஞ்சு அப்படின்ற இன்னும் 2 கலர் வேரியண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா பார்க்கிறதுக்கு அப்படி தெரியவே இல்ல. வெயிட்டுமே பாத்தீங்கன்னா 202 கிராம் 7.99 mm திக்னஸோட வந்திருக்கு. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளாவும் செம காம்பாக்டான ஃபீல் கொடுக்குது. ஓவராலா பார்க்கிறதுக்கு டிசைன் வைஸ் வந்து செம பிரீமியமா எனக்கு தோணுது. அண்ட் இதுல IP68 and 69 கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தண்ணிலயுமே போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபோன் நல்லா தான் இருக்கு. சரி, டிசைன் வைஸ் நல்லா இருக்குல்ல. இப்போ டிஸ்ப்ளேக்கு வரலாம். காம்பாக்டான ஃபோன் எதிர்பார்க்கறவங்களுக்கு காம்பாக்டான டிஸ்ப்ளே தான் கிடைக்கும். அதுக்கு முக்கியமா இந்த பெசல்ஸ் வந்து மினிமமா இருக்கிறது ஒரு நல்ல காரணம் தான். பார்க்கிறதுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளேயுமே வந்து கொடுக்குது. 6.59 இன்ச் இருக்கக்கூடிய ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்ப்ளே இது. அதுவும் 10 பிட் டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. 120 Hz வரைக்குமே ரிஃப்ரெஷ் ரேட் வர மாதிரி இருக்கு. ஆட்டோ செட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல 60, 90, 120 Hz வரைக்குமே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிக்கும். இது தவிர 100% DCI P3 இருக்கனால கலர் அக்யூரசியுமே இன்னும் பெட்டராவே இருக்கு. ரீசெண்டா பல பிராண்ட் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப கீழே வந்து கொடுத்துருவாங்க. பட் இவங்க பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. HDR சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நைட் டைம்ல ஃபோன் அதிகமா யூஸ் பண்றீங்கன்னா PWM டிமிங்குமே வந்து கொடுத்திருக்காங்க. இதனால லோ லைட்ல எல்லாம் கண்ணுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ப்ரொடெக்ஷனோட இருக்கும். பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் HBM வந்துட்டு 1800 nits கொடுத்திருக்காங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ் 3600 nits கொடுத்திருக்காங்க. ஸோ நான் நார்மலா இந்த மாதிரி வீடியோஸ் ப்ளே பண்ணியும் பார்த்தேன், நல்லா ஹை பிரைட்னஸ் கிடைக்குது. அண்ட் இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட போயிட்டு ஃபோன்ஸை யூஸ் பண்ணும்போது அவுட்டோர்லயுமே பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட விசிபிலிட்டியில எந்த ஒரு இஷ்யூவும் பெருசா இல்ல. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9500S ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசர் தான். இதை யூஸ் பண்றதுக்கு ரியல் லைஃப்ல எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய சில பெஞ்ச் மார்க் டெஸ்ட்லாம் பார்த்துடலாம். அன்டூடு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 2.8 மில்லியனுக்கு மேலேயே கிடைச்சிருந்தது. கீக் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் 2241 சிங்கிள் கோரும் 7335 மல்டி கோருமே கிடைச்சிச்சு. CPU த்ராட்லிங் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 79% வரைக்குமே கிடைச்சது. வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 60.5% வரைக்குமே இருந்தது. வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமே கொடுத்திருக்காங்க. முக்கியமா ஓப்போவோட அந்த ட்ரினிட்டி இன்ஜினுமே பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து மொபைல ஆப்டிமைஸ் பண்ணி கேம் பிளேலாம் பண்றீங்கன்னா பெட்டரா கொடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம டெஸ்ட் பண்ண டிவைஸ் பாத்தீங்கன்னா LPDDR5X RAM டைப் 12GB RAM வேரியன்ட், ஸ்டோரேஜ்மே 256GB இன்னும் ஸ்டோரேஜோட இருக்கு. UFS 4.1 ஸ்டோரேஜ் டைப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க நார்மல் யூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்றீங்க, நிறைய ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா லேக் ஃப்ரீயா இருக்கு. கேமரா யூஸ் பண்ணும்போதுமே பாத்தீங்க அப்படின்னா அவுட்டோர்ல, அதுவும் சென்னையில உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும், ஹீட் மேனேஜ்மெண்ட் பெஸ்டா பண்ணுது. ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரியான ஃபீல் இல்ல. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா லேக் ஆகாம இருக்கிறதுக்குமே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. கேம் பிளே அப்படின்னு வரும்போது நீங்க ஹை கிராபிக்ஸ் கேம் பிளே கூட தாராளமா பண்ண முடியுது. எங்கேயும் லேக் இருக்கிற மாதிரியான ஃபீல் இல்ல. BGMI கால் ஆஃப் டியூட்டி கேம் தான் நான் ரெகுலரா ப்ளே பண்ணி பார்த்தேன். ரொம்பவே ஸ்மூத்தா பெட்டராவே இருந்தது. நெக்ஸ்ட் சார்ஜிங் டெஸ்ட்லாம் போட்டு ஃபோன் எவ்வளவு சீக்கிரம் சார்ஜ் ஏறுதுன்றத பார்த்துடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 7025 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், பாக்ஸ்லயே அடாப்டர் வந்துருச்சு. நம்ம லைவா சார்ஜிங் டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு. அந்த வகையில 1 to 10% சார்ஜ் ஆக 7 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 37 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 88 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. பட் இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஏன் கொடுக்காம விட்டாங்கன்றது எனக்கு ஒரு குறையாக தான் தோணுது. நானும் ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு அப்பப்போ யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, சோஷியல் மீடியா பார்க்குறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, கேம் பிளே கூட கொஞ்சம் பண்ணி பார்த்தேன். தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா 1.5 நாள்ல இருந்து ரொம்ப நார்மல் யூஸ்லாம் பண்ணால் 2 நாள் வரைக்குமே பேட்டரி லைஃப் கிடைக்குது. நெக்ஸ்ட் OS அப்படின்னு வரும்போது அந்த நான் சொன்ன AI ஃபீச்சர்லாம் இங்கே கவர் பண்ணிடலாம். இவங்களோட கலர் OS 16 Android 16 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக மே மாதம் வரைக்குமே கொடுத்துட்டாங்க. அண்ட் இவங்க ப்ராமிஸாக சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது
பார்க்கும்போது 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ லாங் டைம் சப்போர்ட் இருக்கிறதும் நல்ல ஒரு விஷயம் தான். சரி, யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது செம்ம ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. அனிமேஷன்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளூயண்டா இருக்கு. அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதுமே ஏஐ மைண்ட் ஸ்பேஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. பட் இதுல சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்மே ஆட் பண்ணியிருக்காங்க. சைடில் இருக்க இந்த ஸ்பெஷல் பட்டனை ஒரு தாட்டி பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனை கேப்சர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ்லாம் தனியாக ஈவெண்ட் இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இது தவிர நான் ஹைலைட்டாக பார்த்தது ஏஐ பில்லிங் மேனேஜர் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இது உள்ள நார்மலாக போயிட்டு நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். செலவு பண்ணீங்கனாலும் என்டர் பண்ணிக்கலாம். அதை விட ஹைலைட்டாக இப்போ நீங்கள் ஜிபேல ஒரு பேமெண்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த பட்டனை மட்டும் ஒரு தாட்டி பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த ஜிபேல எவ்வளோ அமௌண்ட் யாருக்கு பே பண்ணிருக்கீங்கன்றத போய் தனியாக அந்த மைண்ட் ஸ்பேஸில் போய் சேவ் பண்ணி வச்சிருது. ஈஸியாக வந்து எவ்வளோ செலவு பண்ணுறன்றதை பார்த்துடுறோம். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், நார்மலாக நான் காசு கொடுத்து பில்லு வாங்கினேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் கேமராவை மட்டும் ஓப்பன் பண்ணி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பில்லை கேப்சர் பண்ணி அதில் இருக்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்றதையுமே ஆட் பண்ணி வச்சிருது. உங்கள் சேலரி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டோட மைனஸ் பண்ணியும் காட்டிடுது. இது உங்களோட டெய்லி எக்ஸ்பென்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு செம சூப்பராக இருக்கு. அண்ட் ஏஐ மைண்ட் பைலட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம ஜெமினி சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணுவோம்ல, சேம் அதே கான்செப்ட் தான். பட் இங்கே ஹைலைட்டு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு ஏஐ பதில் சொல்லாது, ஒரே டைமில் 3 ஏஐட்டுமே நீங்கள் கேள்வி கேட்டுக்கலாம். இதனால நீங்கள் சைட் பை சைடு எல்லாத்தையும் பார்த்துட்டு எது பெஸ்ட் ஆன்சரோ ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 7, Bluetooth 6.1, NFC கொடுத்துட்டாங்க. 18 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக eSIM சப்போர்ட்டுமே வந்திருக்கு. இவங்களோட OPPO கனெக்ஷன் ஆப் மூலியமா பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் யூசருக்கு கூட நீங்கள் ஃபைல்ஸை ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியுது. குறிப்பாக நீங்கள் ஐஃபோன்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி குயிக்காகவே உங்களால் இன்ஸ்டன்ட்டாக ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் ஒரு ஹைலைட்டான விஷயம்னா கண்டிப்பாக கேமரா தான். அதோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்க்கலாம். OPPO இந்த ஒரு மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிட் பிளேடோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 2.4 கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்துட்டு 90 டிகிரி கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. எனக்கு தெரிஞ்சு பியூட்டி மோட் அப்ளை பண்ணாலும் கூட ஸ்கின் டோன்லாம் வந்து பெட்டராகவே இருக்கிற மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தான் கொடுக்குது அவுட்புட். போர்ட்ரேட் போட்டோஸ்க்கு எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கூட சூப்பராக இருக்கு. அண்ட் பேக் சைடு வந்தோம் அப்படின்னா மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 1.8 கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸிங் OIS சப்போர்ட்டோட இருக்கு. அண்ட் டெலிஃபோட்டோ 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 2.6 வருது. இதுலயுமே பாத்தீங்கன்னா OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 3x அளவுக்கு ஜூம் பண்ணி டெலிஃபோட்டோஸ் உங்களால எடுத்துக்க முடியும். மூணாவது அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவுமே 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி வரைக்குமே ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் ஆகிற மாதிரி இருக்கனால வைட் ஆங்கிள் போட்டோஸ்க்கு சூப்பரா இருக்கு. மெயினோட கம்பேர் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்க. ஆக்சுவலா என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின், அல்ட்ரா வைட் ஆங்கிள், டெலிஃபோட்டோ நீங்க எதுக்கு மாத்தி போட்டோ எடுத்தாலும் அந்த போட்டோவோட அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா மெயின் கேமரால எடுத்த மாதிரி மூணுமே வந்துட்டு குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாவே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலயும் குறிப்பா நீங்க போர்ட்ரேட் போட்டோஸ்லாம் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா எட்ஜ் டிடெக்ஷன்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கின் டோன் இதெல்லாம் பார்க்கும்போது பியூட்டி மோட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா ஷார்ப்பா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்கின் டோன்லாம் பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு நேச்சர் லுக் கொடுக்குது. ஒரு சில லோ லைட் போட்டோஸ் எடுத்து பார்க்கும்போது கூட ஓப்போவோட இந்த லூமோ இமேஜ் இன்ஜின் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. 10x வரைக்குமே ஜூம் பண்ணி பார்த்தேன், போட்டோஸ் அவுட்புட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்ம DSLR அளவுக்கு எதிர்பார்க்காட்டியும் இந்த அவுட்புட் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். மேக்ரோ மோட்லயுமே சில போட்டோஸ் எடுத்து பார்த்தேன், டீடைலுமே செம கிளியரா இருக்குது. அண்ட் அதை தவிர ஹாசில் பிளேடோட இந்த மாஸ்டர் மோட்ல போயிட்டு நீங்க இந்த எக்ஸ்பேண்ட் மோட்லாம் போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சினிமேட்டிக் ஒயிட் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய லுக் பார்க்கிறதுக்கு போட்டோகிராஃபில வேற லெவல் வந்து பண்ணுது. லூமோ இன்ஜின் மூலியமா பாத்தீங்கன்னா இந்த லைட்னிங் ஸ்னாப் எடுக்க முடியும் அப்படின்றாங்க. நானுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலா நம்ம இந்த குயிக் ஆக்ஷன்லாம் பண்ணுவோம், வேகமா நடந்து வர்றது, இல்ல குழந்தைங்க ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, திருப்பி அவங்கள பண்ண சொல்ல முடியாது. நீங்க கேமராவை எடுத்து எந்த செட்டிங்ஸும் போக தேவையில்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த கையெல்லாம் அப்படி ஆட்டும் போது பிளர்லாம் வரும்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லாம சூப்பரான ஆக்ஷன் போட்டோஸ் எடுத்து கொடுக்குது. அண்ட் வீடியோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலயுமே மேக்ஸிமம் 4K 60 FPS எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலயும் குறிப்பா பேக் சைட் கேமரால வந்துட்டு OIS சப்போர்ட்டோட இருக்கனால வீடியோ ஸ்டெபிலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. சப்போஸ் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க, ஃப்ரண்ட் பேக் ரெண்டு கேமராவை யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் ஈக்குவலா இருக்கனால வீடியோ அவுட்புட் எடுக்கும்போது இன்னுமே பெட்டரா இருக்கும். ஃபைனலா இந்த போன் யாருக்கு தான் செட் ஆகும்? உங்களுக்கு ஒரு ஸ்லிம்மான காம்பாக்டான போன் வேணும், தண்ணியில போட்டா கூட போன் எதுவுமே ஆகக்கூடாது, பேட்டரி லைஃப் வேற லெவல்ல இருக்கணும். நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோ, எனக்கு லேக் இல்லாம போன் இருக்கணும், சின்ன சின்ன எடிட்லாம் கூட நான் பண்ணணும், அப்பப்ப கேம் பிளே கூட பண்ணுவேன். இதெல்லாம் விட நான் கிரியேட்டர், வீடியோக்கு எனக்கு செட் ஆகிற மாதிரி வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா 3 கேமரா 50 மெகா பிக்சல்ல கொடுத்துருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது எல்லாமே கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலா தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸுமே என்னன்றது கொடுத்துட்டாங்க. 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 80,000 வருது. நெட் எஃபெக்டிவ் ப்ரைஸாக இந்த மாதிரி பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா 62,200 வாங்கிக்கலாம். சேல் மே 28 ஸ்டார்ட் ஆகுது. மற்ற டீடைல்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.